தினமொரு வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 11, 12. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்களை உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். விளக்கம். எத்தனையோ இளவயது பிள்ளைகள் தங்களை ஆசை அருமையாய் வளர்த்த பெற்றோரை காலம் முழுவதும் கண்ணீர் சிந்த விட்டு விடுகின்றனர். எத்தனையோ பேர் பெற்றோரை நடைப்பிணங்களாக்கி விடுகின்றனர். ஜாதி எல்லைகளை கடந்து, மத நம்பிக்கை எல்லைகளை கடந்து, குடும்ப பின்னணிகளின் கட்டுக்கோப்புகளை கடந்து பிள்ளைகள் தாங்கள் விரும்பியவர்களை அடைவது எளிதாக இருக்கலாம். ஆனால் அந்த குடும்பங்கள் அதனால் அடைகின்ற அவமானங்களும் நிந்தைகளும் துன்பங்களும் கொஞ்சமா? காதலுக்காக பெற்றோரை பிள்ளைகள் வேண்டாம் என்று உதறி விடுகின்றனர். மத நம்பிக்கையை உதறி விடுகின்றனர். குடும்ப மரியாதையை குலைத்து விடுகின்றனர். இவைகள் அவர்களின் விருப்பம் அல்ல. அவர்கள் தாங்கள் ஏற்படுத்தி கொண்ட காதல் என்ற கண்ணியிலிருந்து வெளியே வர இயலாமல் தான் அப்படி செய்கின்றனர். தாயை, தந்தையை, உடன்பிறப்புகளை உதறிவிட்டு மனம் விரும்பிய நபரோடு சென்ற எத்தனையோ பேர் மிக விரைவிலேயே தாங்கள் உதறிவிட்டு வந்த அந்த நல்ல உறவுகளை எண்ணி எண்ணி கண்ணீர் விடுகின்றனர். பலருக்கு அந்த நினைவுகளே ஆயுள் தண்டனையாகி விடுகிறது. ஏராளமான இளவயதினர் தங்களின் காதல் வாழ்க்கை சினிமா படங்களில் வருவதை போல, வானில் பறப்பதை போல என்றும் கொண்டாட்டமாகவே இருக்கும் என்றே எண்ணுகின்றனர். ஆனால் காதலினால் கொண்டாடுகின்றவர்களை விட வாழ்நாள் முழுவதும் திண்டாடுகிறவர்கள்தான் அதிகம். காதலினால் தங்களின் வாழ்க்கையை புண்ணாக்கி கொண்டவர்கள்தான் ஏராளம். அங்கொன்று இங்கொன்றும் என சில காதல் உறவுகள் வெற்றியான குடும்ப வாழ்க்கைகளாக மாறுவது உண்மையாயினும், காதல் என்பது பெரும்பாலானவர்களை கசப்பினாலேயே நிரப்புகிறது. காதலித்து திருமணம் செய்வதில் பலர் வெற்றி கண்ட போதிலும், காதலை தொடர்ந்து அமைத்துக் கொள்ளும் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி காண்போர் வெகு சிலரே. ஆம், தற்கால சூழ்நிலைகளில் காதல் என்பது பல விதங்களில் ஆபத்துக்களும் மோசங்களும் ஏற்படுவதற்கான இயற்கையை கொண்டதாகவே உள்ளது. உண்மையான காதல் என்பது பாலுணர்வின் வேகங்களால் உந்தப்பட்டு ஒருவரையொருவர் விரும்புவதில் அல்ல. திருமணமான பின்பு ஒருவருக்கொருவர் குறை நிறைகளை அறிந்து அதன் பின்னரும் ஒருவரை ஒருவர் உண்மையாக நேசிப்பதிலேயே உண்மையான காதல் விளங்குகிறது. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் உமக்கு பிரியமானதை செய்து வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.